ஒரு மழைக்காலம். இடி மின்னலுடன் கனமழை பெய்து கொண்டிருந்தது. ஒரு மரக்கிளையில் இருந்த ஒரு சிறிய கூட்டில் தாய் குருவியும் அதன் சிறிய குஞ்சுகளும் மழையில் நனைந்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தன. தனது குஞ்சுகள் குளிரில் நடுங்குவதை பார்த்த தாய் குருவி மிகவும் வருந்தியது. என் குஞ்சுகளை எப்படி காப்பாற்றுவது என்று மனதில் எண்ணியது. அந்த நொடியே தாய்க்குருவி வேகமாக பறந்து நெசவாளரிடம் சென்றது. என் குஞ்சுகளுக்காக ஒரு போர்வை தர முடியுமா என்று கேட்டது. நெசவாளர் மெதுவாகச் சொன்னார், என்னிடம் இப்போது போர்வை இல்லை. நூல் கொண்டு வந்தால் நெய்து தருகிறேன். அதை கேட்ட தாய்க்குருவி உடனே நூல் நுற்பவரிடம் பறந்து சென்றது. எனக்கு கொஞ்சம் நூல் தர முடியுமா என்று கேட்டது. நூல் நுற்பவர் சொன்னார், என்னிடம் பஞ்சு இல்லை. பஞ்சு எடுத்து வந்தால் நூல் நூற்று தருகிறேன். தாய்க்குருவி பஞ்சு தேடி காட்டிற்கு சென்றது. ஆனால் அங்கு எங்கும் பஞ்சு இல்லை. அப்போது மரத்தின் கீழிருந்து ஒரு சிறிய எலிக்குருவியை பார்த்தது. இங்கே வா என்று அன்புடன் கூப்பிட்டது. எலி வலையில் இருந்த பஞ்சை எடுத்து குருவியிடம் கொடுத்தது. அந்த பஞ்சை எடுத்துக்கொண்டு தாய்க்குருவி நூல் நுற்பவரிடம் சென்றது. சிறிது நேரத்தில் அழகான நூல் தயாரானது. அந்த நூலை எடுத்துச் சென்று நெசவாளிடம் கொடுத்தது. நெசவாளர் கவனமாக ஒரு மென்மையான போர்வையை நெய்தார். போர்வை தயாரானதும் தாய்க்குருவி அதை எடுத்துச் சென்று தன் குஞ்சுகளுக்கு போர்த்தியது. சிறிது நேரத்தில் குஞ்சுகள் நிம்மதியாக தூங்கத் தொடங்கின. அதை பார்த்த தாய்க்குருவி மனம் நிறைந்த நிம்மதியுடன் அமைதியாக இருந்தது.